தாவேக தலைவர் விஜய் அவர்களை சந்திக்க பல்வேறு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அவர் ஒரு சீஃப் மினிஸ்டர் எலெக்டாக, சீஃப் மினிஸ்டர் டெசிக்னேட்டாக இன்றைய தேதியில் இருக்கிறாரு. தமிழ்நாடுல அடுத்து ஆட்சி அமைக்கக்கூடிய தலைவராக அவர் தான் இருக்கிறார். இன்னும் ஆளுநர் அதிகாரப்பூர்வமாக அவருடைய பதவியேற்பை அறிவிக்கவில்லை என்றாலும் கூட இன்றைக்கு அவர் ஆளுநர் அலுவலகத்துக்கு செல்லும் போதே காவல்துறை ஒருங்கிணைத்து தான் அவரை அந்த ஒரு செக்யூரிட்டியோட தான் அவர் போனாருங்கிறத பார்க்க முடிஞ்சது. ஒரு கான்வாயோட தான் போனாருங்கிறத பார்க்க முடிஞ்சது. அதை ஒட்டி இப்போ அடுத்து அவர் தான் முதலமைச்சர் அப்படிங்கிற விஷயத்தினால பியூரோக்ராட்ஸ் ஒருவராக தமிழ்நாட்டினுடைய அரசாங்கத்தை உள்ளிருந்து நடத்தக்கூடிய நம்முடைய அதிகாரிகள், அதிகார வர்க்கம் அப்படிங்கிறது ஒவ்வொருவராக விஜய் அவர்களை நோக்கி அவரை சந்திப்பதற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். இது சம்பிரதாயமாக ஒவ்வொரு தேர்தலுக்கு பின்னும் யார் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுகிறாரோ இல்லை யார் சிஎம் ஆக வாய்ப்பு இருக்கிறதோ அவரை எல்லா முக்கிய அதிகாரிகளும் சென்று சந்திப்பது அப்படிங்கிறது ஒரு புரோட்டோகால் ரீதியாக ஒரு மரபு ரீதியான ஒன்று அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்முடைய செய்தியாளர் கார்த்திக் கூடுதல் விவரங்களோடு இணைகின்றார். கார்த்திக், எந்தெந்த அதிகாரிகள் எல்லாம் வந்திருக்கிறாங்க, எங்கே இந்த சந்திப்பு நடைபெறுகிறது? வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தற்போது பட்டினப்பாக்கம் இல்லத்தில் ஓய்வு கொண்டிருக்கிறார். அவரை சந்திக்க தற்போது அரசு உயரதிகாரிகள், குறிப்பாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்த வண்ணமாக இருக்காங்க. ஒருத்தராக அவருக்கு நாளை முதலமைச்சராக பதவி இருக்கக்கூடிய விஜய்க்கு வாழ்த்துக்கள் தெரிவிப்பதற்கும் அடுத்த கட்ட சந்திப்புகள், முக்கியமான நடவடிக்கைகள் குறித்தான ஒரு நட்பு ரீதியாக ஒரு வரவேற்கக்கூடிய விதமாக இந்த சந்திப்பானது இருக்கு. இது தொடர்பாக தற்போது பட்டினப்பாக்கம் இல்லத்திற்கு அதிகாரிகள் வந்த வண்ணமாக இருக்காங்க. தொடர்ச்சியாக அது மட்டும் இல்லாம சென்னை போக்குவரத்து இணை பிரிவு ஆணையர் தற்போது இந்த பகுதியில வாகனங்கள், அதாவது குறிப்பா முதலமைச்சரான பிறகு இங்கு பாத்தீங்கன்னா முக்கியமான நிர்வாகிகள் மற்றும் தலைவர்கள் அவர்களை சந்திக்க இந்த இல்லத்துக்கு, பட்டினப்பாக்கம் இல்லத்துக்கு வரும் பட்சத்துல போக்குவரத்து பொதுமக்களுக்கு எந்த விதமான இடையூறு இல்லாமலும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது பல அடுக்கு மாடி குடியிருப்பு என்பதனால் அந்த குடியிருப்பில் வசிக்கக்கூடிய மக்களுக்கும் எந்த விதமான பாதிப்பு இருக்க முடியாது. அவர்களுடைய வாகனங்கள் நிறுத்தும் இடத்தில் அரசு சார்ந்த வாகனங்களோ அவர் சம்பந்தப்பட்ட வாகனங்களோ இடையூறு இல்லாமல் இருப்பதற்கான வசதிகளையும் ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும் என்பதற்காக போக்குவரத்து ஆணைய தலைமையான அதிகாரிகள் தற்போது இங்க மாதிரியான வாகனங்கள் நிறுத்துவது, கான்வாய் வாகனங்கள் எப்படி உள்ளே செல்வது போன்ற ஒத்திகைகளையும் தற்போது பார்க்கக்கூடிய பணிகள் நடைபெற்றிருக்கு. அதே சமயம் தான் ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் உயர் அதிகாரிகளும் தற்போது இவரை சந்திப்பதற்கு ஒரு பக்கம் வந்து கொண்டு இருக்காங்க. தொடர்ந்து இந்த பட்டினப்பாக்கம் பகுதியில் சாலையில் போக்குவரத்து நெரிசல் இல்லாமலும், அதே மாதிரி வரக்கூடிய மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் இருக்கக்கூடியான ஒரு ஒத்திகை பார்க்கக்கூடிய பணியும் நடைபெற்றிருப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுது. இன்னும் சற்று நேரத்துல பட்டினப்பாக்கம் இல்லத்திலிருந்து பிரபல சாலை விபத்துல உயிரிழந்த ஆர்பி சௌத்ரி அவருடைய உடலை பார்த்து ஆய்வு சொல்வதற்கு அவர் செல்ல இருப்பதாக அதிகாரி தரப்பு தகவல் கொடுத்திருக்காங்க. அதுக்கான ஏற்பாடுகளை போக்குவரத்து காவல்துறையும் செஞ்சு கொண்டு இருக்காங்க. தொடர்ந்து ஒரு பரபரப்பான சூழல்ல அடுத்த கட்ட நகர்வுகளும் ஆலோசனைகளும் ஒரு பக்கம் நடைபெற்று இருக்கு. அதே சமயம் இது போன்ற ஒரு சந்திப்புகளும் அவர் இருக்கக்கூடிய இல்லத்தை சுற்றி இருக்கக்கூடிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் வழக்கமாக இனி தொடர்ச்சியாக அங்க அந்த பகுதியில அவருடைய கான்வே செல்லக்கூடிய பகுதிகளில் பொதுமக்களுக்கும் அவருடைய அருகிலுக்கு வசிப்பவர்களுக்கும் எந்த விதமான இடையூறும் இருக்கக்கூடாது என்ற ஒரு தகவலை நேற்று அதிகாரிகளுக்கு அவர் பகிர்ந்திருப்பதாக ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அந்த தகவலின் அடிப்படையில் தான் தற்போது அவர் இந்த இல்லத்தில் இருக்கும் பொழுதே அதிகாரிகள் அந்த வீட்டை சுற்றி அங்க எந்த பகுதியில் பேரிகார்டுகள் போட வேண்டும், அதே சமயம் வரக்கூடிய வாகனங்கள், அந்த குடியிருப்புல இருக்கக்கூடிய மற்ற வாகனங்கள் இந்த வாகனங்களை சிக்காமல் வெளியே வரக்கூடிய பணியை காவல்துறை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் சில நிமிடங்கள்ல தற்போது அவர் வீட்டில இருந்து வெளியே வந்த பிறகு அவரை சந்திக்க அதிகாரிகள் காத்துட்டு இருக்காங்க. அவருடைய சந்திப்பை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து அவர் அடுத்த கட்ட பணிகள்ல இறங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரைட், நன்றி கார்த்திக், கூடுதல் விவரங்களுக்கு. விஜய் அவர்களை சந்திப்பதற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய அரசு அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள் வரிசையாக செல்றாங்க. அவங்க பூங்கொத்து கொடுத்து ஒரு மரபு பூர்வமான மரியாதை நிமித்தமான அந்த சந்திப்பை நிகழ்த்துவதற்காக செல்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். கடந்த தேர்தலுக்கு முன்னாலேயும் கூட, கடந்த தேர்தலில் கொரோனா காலத்தினுடைய பீக்ல இருந்தோம். அப்போ அந்த கட்டத்தில் 2ஆம் அலை உச்சத்தில் கோரமாக வீசிக்கொண்டிருந்த சமயத்தில் தான் தேர்தல் நடந்து முடிந்து
தேர்தலுடைய ரிசல்ட் அப்படிங்கிறது வந்ததை பார்த்தோம். அந்த ரிசல்ட் வந்த உடனேயே நேராக எல்லா அரசு அதிகாரிகளும் சித்தனஞ்சன் சாலைக்கு திரு ஸ்டாலின் அவர்களை பார்க்க சென்றார்கள். அவர் பதவி ஏற்று வெளியே வர்றதுக்கு முன்னாடியே ஆலோசனைகள் தொடங்கிடுச்சு. அங்கேயே ஆலோசனைகள் தொடங்கிடுச்சு. லாக்டவுன் போடலாமா இல்லையா, அடுத்து என்னென்ன பண்ணணும் இந்த அரசாங்கம் அப்படின்னு. அப்போ ஹெல்த் செக்ரட்டரி அந்த திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் பொக்கேயோட போய் திரு ஸ்டாலின் அவர்களை பார்த்தாரு அப்படிங்கிறது நமக்கெல்லாம் நினைவு இருக்கும். ஸோ அவர் பதவி ஏற்றுட்டு வெளியே வந்த உடனேயே விஷயமா அவர் செய்ததே வந்து லாக்டவுன் போடுறது தான். அப்போது அப்படி ஒரு ஒருங்கிணைப்பு அதிகாரிகளோடு முன்னாடியே இருந்தால் தான் அந்த கையெழுத்தை அதை போட முடியும், விஷயமா அதை செய்ய முடியும். அப்போது ஏற்கனவே இப்போ அதிகாரிகள் போய் ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்திடுவாங்க. விஜய் அவர்களை சந்தித்து அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் என்ன, பதவியேற்பு விழாவுக்கு யாரெல்லாம் கூப்பிடணும், என்னென்ன விஷயங்கள் செய்யணும், புரோட்டோகால் படி எப்படி செய்யணும், எந்த ரூட்டில் போகணும், எந்த வாகனத்தில் போகணும், நிறைய விஷயங்கள் இருக்கும் ஒருங்கிணைப்பதற்கு. பாதுகாப்பு ஏற்பாடுகள், தேசிய தலைவர்கள் யாராவது வரப்போகிறாங்களா, அப்படி ஏற்கனவே ராகுல் காந்தி அவர்கள் இந்த பதவியேற்பு விழாவுக்கு வரப்போகிறாருங்கிற மாதிரியான செய்திகள் இருக்கிறது. ஸோ அதெல்லாம் எப்படி ஒருங்கிணைக்கிறது, யார் யாரோட கோஆர்டினேட் பண்ணணும், ஆட்சிக்கு வந்த உடனேயே நீங்கள் பதவி ஏற்ற உடனேயே அடுத்து முதல்ல என்ன செய்ய போகிறீங்க, எங்கே போக போகிறீங்க. இப்போ உதாரணத்திற்கு திரு ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்ற உடனேயோ அல்லது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவியேற்ற உடனேயோ அவங்க தலைவர்களுடைய சமாதிக்கு போவாங்க. அதை அவங்க வந்து ஒருங்கிணைக்கணும். ஸோ அந்த ஃபுல் டேவை வந்து அவங்க ஒரு சீஃப் மினிஸ்டரோட டேவை பிளான் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். அவர் முதல் கையெழுத்தாக நான் வந்து இதை அறிவிக்கணும், ஒரு இலவசங்களை அறிவிக்கணும், என்னுடைய சில வாக்குறுதிகளை நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னால் அதற்கான கோப்புகளை தயார்படுத்தணும், அதற்கான பட்ஜெட்டை ஒதுக்கணும். ஸோ எல்லாமே மேட்டர் ஆஃப் டேஸ், மேட்டர் ஆஃப் ஹவர்ஸில், அடுத்த சில மணி நேரங்களில் டக்குன்னு அரசு இயந்திரம் சுழல ஆரம்பிக்கும். எல்லா தயாரிப்புகளும் செய்யப்பட்டு அடுத்து சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்றாரோ அதை நிறைவேற்றுறதுக்கான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். நேற்று வரைக்கும் தாவேகா தலைவர் விஜய், இன்று அவர் சிஎம் டெசிக்னேட்டா எப்போ ஆயிட்டாரோ அரசு இயந்திரம் அவருக்காக சுழல ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.